கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்றைக்கு சென்னையில் தென் மாநில முதல்வர்கள் தென் மண்டல குழு என்ற பெயரில் ஒரு மாநாடு நடைபெற்றது. அதில் தென் மாநில முதல்வர்கள் 5 மாநில முதல்வர்களும், அதை தவிர யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் அல்லது நிர்வாக அதிகாரிகள் அதில் கலந்து கொண்டார்கள். 2 பேர் பேசியதை மட்டும் வைத்து நேற்றைக்கு ஒரு காணொலி செய்திருந்தோம். அப்போ மற்ற தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கல. இப்போ 4 மாநில முதல்வர்கள் மற்றும் அமித்ஷா இந்த 5 பேரும் என்ன பேசினாங்கிறது கொஞ்சம் சுருக்கமாக வேகமாக பார்த்துருவோம். இப்போ அதனால சந்திரபாபு நாயுடுலேருந்து ஆரம்பிப்போம். ஆந்திராவுடைய முதல்வர். ஸோ இவர் சொன்ன முக்கியமான பாயிண்ட் வந்து ஆந்திரத்தில் உள்ள தனது குப்பம் தொகுதி வழியாக அவர் எது எடுத்தாலும் அவர் குப்பத்தில் வந்து அதை செஞ்சிருவார். நான் குப்பம் போயிருக்கேன். ஆனால் அப்போ நான் போயிருந்தப்போ, அதாவது நடுவில் பல ஆண்டு காலம் அவர் எதிர்க்கட்சியில் இருந்த பொழுது, ஆளும் கட்சியாக இல்லாத பொழுது, அவர் ஆண்ட சமயத்திலும் கூட நாங்கள் போயிருக்கேன். பெரிய வளர்ச்சி இல்லை. அது ஒரு மிகச்சிறிய நகரமாகத்தான் இன்னும் இருக்குது. ஒரு கிராமம் தான் அது எஃபெக்டிவ்லி. குப்பம் தொகுதி வழியாக தலைநகர் அமராவதி, கர்நாடகத்தின் தலைநகர் பெங்களூரு, தமிழக தலைநகர் சென்னை ஆகிய நகரங்களை இணைக்கும் வகையில் புதிய புல்லட் ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறாரு. இதில் கேரளத்தை விட்டுட்டாரு, தெலுங்கானாவையும் விட்டுட்டாரு. அப்படி இணைச்சா ஒரு சர்க்குலராக ஒரு சூப்பர் புல்லட் ட்ரெயின் ஒன்று போட்டால் நல்லாயிருக்கும். இட்ஸ் அ குட் பாயிண்ட். படுவேகமாக போகக்கூடிய மாதிரி ஒரு பாதை இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது தான். தென் மாநிலங்களின் பல்கலைக்கழகங்கள் மற்றும் திறன் மேம்பாட்டு நிறுவனங்களை ஒன்றிணைக்கும் வகையில் ஒரு கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும். இவர் குப்பத்தில் திராவிட மொழிகளுக்கான ஒரு பல்கலைக்கழகம் ஒன்றை ஏற்படுத்தினார். அப்போ மற்ற மாநிலங்கள் அதில் பங்கு கொண்டன. ஆனால் அது வந்து ஒரு மாதிரி தடவல் சிலையே இருக்குது. அதில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்யலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அதில் ஒரு சில சேலஞ்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அது எல்லாருமே விட்டுட்டாங்க. மொழி வந்து அவ்வளவு ஒரு சுவாரஸ்யமாக, அதாவது அரசியல் பேசுகிறதுக்கு மொழி உண்டே தவிர மொழி ஆராய்ச்சிகள் அப்படின்னு வரும்பொழுது யாருக்கும் அதில் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு தொடர்றாரு. பேரிடர் காலங்களில் மாநிலங்களிடையே உதவுவதற்கு பரஸ்பர மீட்பு படை ஒன்றை உருவாக்க வேண்டும். இது ஒரு நல்ல ஐடியா. இப்போ சென்ட்ரல் அமைப்பு இருக்குது, மாநில பேரிடர் அதற்கான பயிற்சி பெற்ற வீரர்கள் இருப்பது போல் மத்திய பேரிடர் மீட்பு படை வந்து இங்கே அரக்கோணத்தில் அவங்களுடைய பேஸ் இருக்குது. பட் பல நேரங்களில் இந்த பிரச்சனை வந்து ஏதாவது ஒரு மாநிலத்தில் வரும். அப்போ மற்ற மாநில அமைப்புகள் வந்து அதுக்கு போய் பெரிய அளவுக்கு உதவாது. ஆனால் தென்னிந்தியா அப்படின்னு அனைத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பதில் ஒரு நிறைய வசதிகள் உள்ளன. அதை செய்யலாம். அடுத்தது வந்து இவரும் சந்திரபாபு நாயுடுவும் சொல்கிறாரு, அமித்ஷாவும் இதை பற்றி பேசியிருக்காரு. தமிழகத்தின் தண்ணீர் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வாக கோதாவரி மற்றும் காவிரி ஆறுகளை இணைத்தால் அதன் மூலம் 500 TMC அளவிலான தண்ணீர் பகிர்மானம் செய்ய முடியும் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு சொல்றாரு. இதை அமித்ஷா இன்னும் ஒரு லெவலுக்கு மேலே கொண்டு போய் பிரம்மபுத்திரா, கோதாவரி, காவிரி இந்த 3 ஆறுகளையும் இணைத்தால் தென்னிந்தியாவில் தண்ணி பஞ்சமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனால் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரிலி டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு மேப்பில் வந்து கோடு கோடாக போகுது ஆறு. அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு பென்சில் ஒன்று எடுத்து அப்படியே ஒரு கோடு ஒன்று கிழிச்சு அப்படியே இங்கேருந்து இங்கே ஒரு கோடு போட்டால் போதாதா, அப்படியே தண்ணி இங்கே ஓடி வந்துடுமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஆறுக்கும் ஒரு ஃப்ளோ டைரக்ஷன் இருக்குது. அது பல கிலோமீட்டர்கள் பல 1000 ஆண்டுகள் ஓடி 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 உருவாக்கியது. அது நீங்கள் அந்த கோட்டை மாற்றி போட்டு சைடில் ஒரு சின்னதாக ஒரு கால்வாயை போடுவோம் என்றாலெல்லாம் அது நடக்காது. ஒன்று. இன்னொன்று, தண்ணியோடைய பவர் வந்து தெரியாமல் பேசக்கூடாது. ஒரு வெள்ளம் வருது அப்படின்னா அந்த தண்ணி பண்ணக்கூடிய அட்டூழியம், அராஜகம் உங்களுக்கு புரியவே புரியாது. அப்போ நீங்கள் வந்து ஒரு 2 புள்ளிக்கு இடையில சும்மா ஒரு குழாயை போடுறா அப்படின்னா இதெல்லாம் தாங்கவே தாங்காது. குழாயெல்லாம் உடஞ்சி சிதறிடும். 2வது, நான் கால்வாயாக வெட்டுறேன் அப்படின்னா அந்த கால்வாயெல்லாம் ஹேண்டிலே பண்ண முடியாது. அந்த தண்ணி பயங்கரமாக வெள்ளம் வரும்போது அது ஓவர்ஃப்ளோ ஆகும். அப்போ நீங்கள் தேவையில்லாத இடங்களில் நீங்கள் கால்வாயை வெட்டிட்டு போகும்பொழுது அங்கெல்லாம் தண்ணி எதிர்த்துக்கிட்டு சைடில் முழுக்க போய் தேவையில்லாத இடத்துல அங்கே இருக்கிற மக்கள்லாம் வெள்ளத்தை எதிர்பார்த்தே இருந்திருக்க மாட்டார்கள். இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது. என்ன அதிகபட்சமாக பண்ணலான்னா, ஏதாவது ஒரு இடத்துக்கு குடிநீர் தேவைக்காக ஒரு சேனலோ அல்லது சற்றே உயர்த்தி கட்டப்பட்ட ஒரு குழாயோ, தரையளவில் இருக்கக்கூடாது, அதில் ஒரு பம்பிங் ஸ்டேஷன் மாதிரி தண்ணியை ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு அங்கிருந்து தனியாக ஒரு குழாய் அது பண்ணலாம். ஏன்னா அது கண்ட்ரோல்டாக இருக்கும். வெள்ளம் வந்தால் அது மாட்டுக்கு கீழே போயிட்டு இருக்கும், பிரச்சனை இல்லை. அதெல்லாம் தான் பண்ண முடியுமே தவிர அந்த காசு இன்றைக்கி நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். எவ்வளவு கிலோமீட்டர் வேணாலும் தண்ணீருக்கான தனியாக குடி தண்ணீருக்கான பாதையை அமைக்க முடியும்.
இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரோமானியர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்திலேயே அதுக்கு பேர் வச்சுருந்தாங்க, அக்விடக்ட் அப்படின்னு சொல்லி. அது வந்து ஏன் அதை ஹைட்டு ஏன் ஏற்றி பண்ணணும் அப்படின்னா, தரையில் எந்த மாதிரி மேடு பள்ளங்கள் உயரங்கள் என்ன இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு ஹைட்டுக்கு தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கிருந்து அப்படியே லேசாக வாட்டம் கீழே ரொம்ப மைல்டாக போகிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கிரேடியன்ட் கொடுத்தாலே தண்ணி தானாகவே ஓடி எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துடும். அதை பண்ணலாம். ஆனால் நீங்கள் 2 ஆறுகளை இணைப்பது என்பது இன்னைக்கு சர்வசாதாரணமாக எல்லாரும் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆறுகளை நாம் ஏன் இணைக்கக்கூடாது, ஏன் நம்ம வந்து காவிரியையும் குண்டாரையும் தென்பெண்ணையும் பாலாரையும் அப்படியே மணிமுத்தாரையும் அங்கேயே அப்படியே நேராக தாமிரபரணி வரைக்கும் வைகை வரைக்கும் எல்லாத்தையும் இணைச்சிடக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். எல்லாரும் சொல்கிறாங்க அதை. பட் இட் இஸ் நாட் ஈஸி. இதை வந்து மனசில் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பட் இதெல்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதை பார்க்க போகிறாங்க, இதுக்கு ஒரு காஸ்ட் சொல்ல போகிறாங்க. அதில் வேறு என்ன பண்ண போகிறீங்க? வெறுமை சும்மா ஒரு சேனல் மட்டும் போட போகிறீங்களா, இல்லை அதை வேறு மாதிரியாக ஏதாவது பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் யோசித்து பார்க்கணும். இவர் திரும்ப சொல்கிறது வந்து இந்த 500 டிஎம்சிங்கிறது வந்து ஒரு பெரிய ட்ரீம் நம்பர், பெரிய நம்பர். அது ஒரு உதாரணத்துக்கு காவிரியிலிருந்து தமிழகத்துடைய பங்காக கடைசியாக சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பது 190 சொச்சம் டிஎம்சி தான். 193 197, பட் 190 200ஓட குறைச்சி 190ஓட அதிகம். 500 டிஎம்சி தண்ணீர் என்பது அதை போல் 2.5 மடங்கு. ஞாபகம் வச்சுங்க. அப்போ அது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான், ஆனால் எளிதல்ல அப்படிங்கிற ஒரு புள்ளியை தூக்கி தனியாக வச்சிருவோம். இந்த நீர் பகிர்வு விவகாரத்தில் ஆந்திரம், தெலுங்கானா, கர்நாடகம் மற்றும் தமிழ்நாடு அரசுகள் ஒன்றிணைந்து, இதில் ஏன்பா கேரளத்தை விட்டுட்டீங்க, சும்மாவது சேர்த்துங்கப்பா, ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இப்போ மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக வந்து சந்திரபாபு நாயுடு அவர் முக்கியமாக சொல்கிறது ஆந்திரம், கர்நாடகம், தமிழகம் இந்த 3த்தை மட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி புல்லட் ட்ரெயின். அப்புறம் பேரிடர் மீட்பு படை தென் மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று உருவாக்குறது. அடுத்தது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் மாதிரியான திறன் மேம்பாடு, பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றை ஒன்றிணைக்கும் வகையில் ஒரு கூட்டமைப்பு. கடைசியாக ஆறுகள் தொடர்பானது. இது எல்லாமே வந்து மீனிங்ஃபுல்லான ஒன்றாக பார்க்குறேன். வேறு சில பாயிண்ட் அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமாக இவர் தான் வந்து கொஞ்சம் பொருளாதார பார்வையோடு இருக்கிறவர். மற்றவங்களுக்கு வந்து அது அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான விஷயமா தென்படலை. 2047க்குள், ஏன் 2047னா இதுதான் வந்து பிரதமர் மோடி முன்வைத்திருக்கக்கூடிய விகசித் பாரத். இந்தியா சுதந்திரம் அடைந்து 100 ஆண்டுகள் 2047 முடிவடைந்திருக்கும். 100 ஆண்டுகள் ஆகியிருக்கும், முடிவடைந்திருக்கும்னு சொல்ல முடியாது, 100 ஆண்டுகள்னு வச்சுக்கோங்க. அதில் $10 ட்ரில்லியன் மதிப்பிலான தென்னிந்திய பொருளாதாரத்தை உருவாக்கும். ஸோ ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தோட சைஸ் ஒன்று வச்சு தென்னிந்தியா மட்டுமே $10 ட்ரில்லியன் மதிப்பில் பொருளாதாரத்தை உருவாக்கி இருக்க முடியுங்கிறாரு. கம்பேரிசன் அகைன், இந்தியாவுடைய பொருளாதாரம் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பொருளாதாரம் $4 ட்ரில்லியன் மட்டுமே. அதில் தென்னிந்தியாவுடைய பொருளாதாரம் அதை விட குறைவு. அது 10 ட்ரில்லியனுக்கு போகணும்னா அந்த ப்ரப்போர்ஷனாலிட்டியை பார்த்துங்க. வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வலுவான வளர்ச்சி எந்திரமாக தென்னிந்தியாவை உருவாக்க நாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடு சொல்கிறாரு. அமித்ஷாவுக்கு கடைசியாக வருவோம், ஏன்னா அவர் தானே தலைவர். இதுக்கு நேற்றைக்கே நம்ம பார்த்தோம், விஜய் வந்து ஃபுல் லாண்ட்ரி லிஸ்ட்டை படித்தார். தேவையே இல்லாமல் நீட்டை ஒழிக்க வேண்டும், நீட்டுக்கு பதில் 12th மார்க் மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம செயல்படணும் அப்படின்லாம் வந்து அதை பற்றி பேசினார். பட் மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் எந்த விதத்திலும் நாடாளுமன்றத்தில் குறையக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய விவாதத்துக்கு அடிகொலி விட்டார். முதல்ல காங்கிரஸ் ஃபேர் டீலிமிட்டேஷன் என்று சொல்லி கொண்டிருந்தது, அதை அப்படியே மாற்றி நோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு புள்ளிக்கு வந்துருச்சு. இதை பற்றி நம்ம தனியாக வேறு காணொலியெல்லாம் பண்ணிட்டோம், அதனால் இங்கே வேண்டாம். இந்த நாடாளுமன்ற செயல்பாடுகளை பொறுத்தவரையில் காங்கிரஸ் என்ன நினச்சிக்கிட்டு இருக்குன்னா, நம்ம வந்து தாவேக்காவை கண்ட்ரோல் பண்ணிடலாம். இவர் கிடைச்ச அந்த ஒரு நாடாளுமன்ற இடத்த கூட நம்மகிட்ட கொடுத்துட்டாரு, காங்கிரஸ்கிட்ட கொடுத்துட்டாரு. பிரவீன் சக்கரவர்த்தி அந்த இடத்துக்கு அனுப்பிச்சாச்சு, இவருக்கு தேவையில்லை அப்படின்னா இவருக்கு வந்து மத்திய அரசை பொறுத்தவரை பெரிய திட்டம் எதுவும் கிடையாது அப்படின்னு இவரை வச்சு ஒரு சில அரசியல் காரணங்களுக்காக திமுகவை கார்னர் பண்ணணும்னு தொகுதி மறுசீரமைப்புக்காக அனைத்து கட்சிகள் எம்பி கூட்டம் ஒன்றை நடத்தி, அதை திமுக போகலை, அதிமுக போகலை, மற்ற தோழமை கட்சிகள் சிலதெல்லாம் போகலை, மிக குறைவான எம்பிக்களை வச்சு ஒரு மீட்டிங் முடித்தாங்க. அதில் இவங்க வந்து காங்கிரஸோடைய அதே செயல் திட்டத்தை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. நோ டீலிமிட்டேஷன், நோ சேஞ்ச், அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுங்க. 543 தமிழ்நாட்டுக்கான 39 அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுங்க, எல்லாரையும் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால்
நேற்றைக்கு பேசும்பொழுது விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாடாளுமன்றத்தில் எந்த மாநிலத்தின் பிரதிநிதித்துவ சதவிகிதமும் குறையாது என்ற தெளிவான சட்டப்பூர்வ உறுதிமொழியை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் படிக்க வேண்டிய ஸ்கிரிப்டில் என்ன இருக்குங்கிறத எழுதி கொடுத்தது யாரு? ஒருவேளை காங்கிரஸுக்கு டிஸ்கஸ் பண்ணாமல் அதை பண்ணிட்டாங்களா? நம்ம முதல்வருடைய ஆலோசனை குழுவில் இருக்கக்கூடியவர்கள் அதிகாரிகளோ அல்லது கட்சி சார்ந்த ஒரு சிலரோ, திங்க் டேங்க்னு வச்சுப்போம் இப்போதைக்கு அவங்க வேண்டுமென்றே இதை எழுதி கொடுத்தார்களா? இதை அவர் புரிந்து வாசித்தாரா? அதெல்லாம் தாண்டிடுவோம். இந்த வார்த்தைகள் அங்கே இருக்குது. இப்போ தாவேக மற்றும் காங்கிரஸ் இதற்கு பொழிப்புரை எழுதிக்கிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்தில் இன்றைக்கி அதுதான் பேச்சு. எங்களுடைய கருத்து வந்து நோ டிலிமிட்டேஷன், நோ இன்க்ரீஸ் அப்படிங்கிறது தான். அதற்கு எடப்பாடி பழனிசாமி எழுந்திருந்து இன்றைக்கி சட்ட திருத்தம் கொண்டு வந்தாகணுங்க, சட்டமே கொண்டு வரலைன்னா 2026 முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக டீலிமிட்டேஷன் பேஸ்ட் ஆன் த லேட்டஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது ட்ரிகர் ஆகிடும் அப்படின்னோடனே அதுக்கு ஆதவர்ஜனா எழுந்து எங்களுடைய கருத்து நோ டீலிமிட்டேஷன், ஃப்ரீஸ் ஆன் 543. எப்படி இதற்கு 2 முறை முன்னாடி இந்திரா காந்தியும் அதற்கு பிறகு வாஜ்பாயும் நோ டிசிஷன் ஃபார் நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்னு 25 50 வருஷம் தள்ளி வச்சாங்களோ, இப்போ நாங்கள் கேட்குறது நரேந்திர மோடி இன்னொரு 25 வருஷத்துக்கு தள்ளி போட்டுருங்க அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொன்னார். அப்படியாக உங்களுடைய கருத்து இருந்திருந்தால் நேற்றுக்கே விஜய் அதையே படிச்சிருக்கலாமே எழுதி. அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இப்பொழுது இருக்கும் நிலையே தொடர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. அவர் சொல்லலையே, அவர் சொன்னது வேறையாச்சே. அப்போ அதை எழுதி கொடுத்தது யார்? அது விஜயுடைய கருத்து என்றால் இன்னைக்கு ஆதவர்ஜுனா சொல்லும் கருத்து யாருடைய கருத்து? அதுதான் கேள்வி. இப்போ அதுக்கு வந்து பதில் உங்களுக்கு தெளிவாக ஒன்றும் வரப்போகிறதில்ல. பட் இவர் வந்து வேறு சில பாயிண்ட் சொன்னார், அதை நம்ம நேற்றுக்கு பேசினோம். ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் இதில் பார்க்குறது வந்து போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்காக ஒரு கூட்டு நடவடிக்கை ஏற்படுத்துவது என்பது. இது மற்ற மாநில முதல்வர்கள் சொல்லாத ஒன்று. அது ரொம்ப முக்கியமானது. சந்திரபாபு நாயுடு மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர்லாம் பற்றி சொல்லாமல் தென் மாநிலங்கள் எல்லைகளை தாண்டி ஒரே பொருளாதார பிராந்தியமாக சிந்திக்க வேண்டும். இதற்கு சிறந்த உதாரணமாக கர்நாடகாவின் பொம்மச்சந்திராவில் இருந்து தமிழகத்தின் ஓசூர் வரை பெங்களூரு மெட்ரோவை நீட்டிக்கும் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது நல்ல ஐடியா. அதே மாதிரி நான் இன்னொரு ப்ரப்போசல் அவர் கொடுக்குறேன். சென்னையில் மெட்ரோ மாதவரம் வரைக்கும் போகுது. அந்த மெட்ரோவை ஸ்ரீ சிட்டி வரை நீட்டிக்க வேண்டும். ஏன்னா ஸ்ரீ சிட்டியில் ஆந்திரா வந்து நிறைய தொழில் நிறுவனங்களை கொண்டு வந்துருச்சு. ரொம்ப பக்கத்தில் இருக்குது. மாதவரத்துலேருந்து வேகமாக ஓடினோம்னா நம்ம வந்து ஸ்ரீ சிட்டிக்கு போயிடலாம். தடா ஸ்ரீ சிட்டிக்கு எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் அதையும் சேர்த்து ப்ரப்போஸ் பண்ணலாமே. அவ்வளோ தூரம் வரைக்கும் போன மெட்ரோவை அப்படியே கொஞ்சம் ஸ்ரீ சிட்டிக்கு இழுத்தா அதனால் யாருக்கு பலன்? என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் பலன். நான் ஒரு பிஸ்னஸ் மேன், நான் இங்கேயும் பிஸ்னஸ் பண்ணுவேன், அங்கேயும் பிஸ்னஸ் பண்ணுவேன். இந்த எண்ணம் வந்து மாநிலங்களுக்கிடையே இருப்பதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் சந்திரபாபு நாயுடு ஸ்ரீ சிட்டியை விரிவாக்க ஆரம்பித்தார்? அங்கே ஒன்றுமே இல்லை இதுக்கு முன்னாடி. அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அதை கொஞ்சம் விரிவாக்கி அங்கே ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது, அங்கே கிரியா பல்கலைக்கழகம்னு இருக்குது. இன்னும் பல விஷயங்களை அவர் அங்கே கொண்டு வர பார்க்குறாரு. ஏன்னா சென்னை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. சென்னை வளர்வதற்கு நிறைய இடம் வேணும். அதில் ஒரு பகுதி கடலாக போயிடுது, அங்கே விரிவாக்க முடியாது சென்னையை. மீதி 3 பகுதிகளில் வளர்க்கலாம். அதில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அது விரிவாகிட்டே போகும்போது ஆந்திராவுடைய எல்லையை தட்ட ஆரம்பிக்குது. அதை ஒட்டி ஆந்திரா தன்னை வளர்த்து கொண்டால் ஆந்திராவின் பிற பகுதிகள் வளர்வதை விட விஜயவாடா, விசாகப்பட்டினம் மற்றும் இப்பொழுது அமராவதி என்று இவர்கள் சொல்லக்கூடிய இடம் வளர்வதை விட சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய ஆந்திரா தான் மிகப்பெரிய வளர்ச்சி காணும். மற்ற எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடும். இதுக்கு நமக்கு உதாரணம் இருக்குது. நீ எங்கே போகணும்னா ஹரியானாவை எடுத்துக்கொள்ளுங்கள். டெல்லியை ஒட்டி ஹரியானா இருக்கிறது. ஆனால் ஹரியானாவின் மிக மிக அதிக வளர்ச்சி பெற்ற பகுதிங்கிறது எதுன்னு நினைக்கிறீங்க? அது குருகிராம் அல்லது குர்காவோ என்று சொல்லக்கூடிய இடம். அது டெல்லியை ஒட்டி இருக்கிறது. டெல்லியில் இருக்கிற மாதிரி கன்ஜஷன் கிடையாது. எங்கே பார்த்தாலும் ரியல் எஸ்டேட் பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது குருகிராமில். குருகிராமில் ஒரு மெட்ரோ ஆரம்பிச்சிட்டாங்க. டெல்லி மெட்ரோ அது வரைக்கும் வருது. ஜஸ்ட் கீழே இறங்கி இந்த மெட்ரோவில் மாறிக்கலாம். அப்போ இது உண்மையிலேயே நல்ல பார்வை. டெல்லிக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அவர்களால் டெல்லி அதுக்கு மேலே வளர்க்க முடியாது. சுற்றி வெவ்வேறு மாநிலங்கள் வந்து அதை ஒட்டி உட்காந்துருது. அதே மாதிரி நொய்டாவை எடுத்துங்க. நொய்டா, காசியாபாத் பகுதிகள் எல்லாமே உத்தரப்பிரதேசோட பகுதிகள். ஒரு கட்டத்தில் அவைதான் மிகப்பெரிய வளர்ச்சியை காண ஆரம்பித்தன. ஏன்னா அது வந்து எஃபெக்டிவ்லி டெல்லி. இப்போ டெல்லிக்குள்ளே போய் உட்கார முடியாது, டெல்லியில் இடமே கிடையாது அப்படின்னா அவங்க போய் உட்காரக்கூடிய இடமாக எது இருக்குது அப்படின்னா
நொய்டாவும் கசியாபாத்தும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய குருகிராமும் இருக்குது. அதே போல் ஆந்திரா, சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஆந்திர பகுதிகள் மிகப்பெரிய அளவுக்கு வளர வேண்டும். சர்ப்ரைசிங்லி 2 பேருமே இதை பற்றி பேசலை. விஜயும் அதை பற்றி பேசலை, சந்திரபாபு நாயுடும் அதை பற்றி பேசலை. எனக்கு வந்து அது ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். அதே மாதிரி கர்நாடகமும் ஓசூரோடைய வளர்ச்சியை ஒரு அபத்தமாக அதை தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில உளறல்கள் எல்லாம் விட்டுட்டு உண்மையிலேயே பெங்களூர் மெட்ரோவை ஹோசூருக்கு நீட்டித்து ஹோசூரும் பெங்களூரும் எப்படி சேர்ந்து இரட்டை நகரமாக வளர முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஹோசூரில் வசித்து கொண்டு பெங்களூரில் போய் வியாபாரம் பண்ண போகிறாங்க, பெங்களூரில் வசித்து கொண்டு ஓசூரில் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க போகிறாங்க. இதெல்லாம் தடுக்கவே முடியாது. பெங்களூரை தலைமையிடமாக கொண்ட ஓலா, அடுத்து அல்ட்ராவயலட் எலக்ட்ரிக் பைக்கு, ஏத்தர், இவர்களுக்கெல்லாம் முன்னாடி இவங்க எல்லாமே வந்து பெங்களூரை தலைமையிடமாக கொண்டவர்கள் எல்லாம் ஒசூரில் தான் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இன்னவிட்டபிள், நீங்கள் தடுக்கவே முடியாது. இது அதை ஞாபகம் வச்சுங்க. மற்ற பாயிண்ட் வந்து நம்ம ஏற்கனவே நேற்றுக்கே சிலதெல்லாம் பேசிட்டோம். நதிநீர் பற்றி 2 விஷயமும் இவர் சொல்கிறாரு. 2மே பிரச்சனை. அஃப்கோர்ஸ் இது ஸ்பெசிஃபிக்காக இவர் மட்டும்தான் சொல்கிறாரு. கர்நாடகம், ஆந்திரம், கேரளம் 3 பேரும் இதை பற்றி பேசலை. 1076 கிலோமீட்டர் நீளமுள்ள நீண்ட கடற்கரையை கொண்ட தமிழ்நாடு கடல்சார் பொருளாதாரத்தின் திறனை முழுமையாக பயன்படுத்த தயாராக உள்ளது. இன்ஃபேக்ட் தென்னிந்தியாவுக்கு தான் இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியே இருக்குது. இவ்வளவு நீண்ட கடற்கரை கர்நாடகத்தில் இருந்து தொடங்கி கேரளம், தமிழகம், ஆந்திரம் இந்த 4 மாநிலங்களையும் நீண்ட கடற்கரை இருக்குது. இதை வைத்துக்கொண்டு 4 பேருமே ஒரு வேற லெவலுக்கான ஒரு பொருளாதாரத்தை பற்றி யோசிக்கணும். இதற்கு வந்து ஒவ்வொரு முறையும் அமித்ஷா வந்து தான் இதற்கு தலைமை தாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த 4 மாநில முதல்வர்களுமே இதில் யாரும் சண்டை போடுறதுக்கான தேவையே கிடையாது. நாம் எப்படி கடல் சார்ந்த பொருளாதாரத்தை, அது மீன் பிடிக்கிறத தாண்டி, மீன் பிடிக்கிறதுங்கிறது ஒரு சின்ன விஷயந்தான், நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் மிகப்பெரிய விஷயத்தை எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நதிநீர் வந்து 2 விஷயத்தை எடுத்துப்போம். ஒன்று, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின்படி கர்நாடகா காவிரியிலிருந்து தண்ணீரை திறந்து விட வேண்டும் அப்படிங்கிறது சொன்னார். 2வது, முல்லை பெரியாறு அணையின் நீர்த்தேக்கத்தின் உயரத்தை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு கேரளத்தை பார்த்து சொன்னார். இதை அப்படியே வச்சுப்போம், நிறுத்திப்போம். நேராக முல்லை பெரியாறில் சதீசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். சதீசன் அதற்கு தயாராக இல்லை. நீங்கள் 152 மீட்டருக்கு போங்க தண்ணீருடைய தேக்கத்தைன்னா அவங்க 130 சொச்சத்தை தாண்ட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் அதற்கு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் அந்த அணையுடைய கட்டுமானத்தின் உறுதி பற்றி எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. தண்ணியெல்லாம் உங்களுக்கு, சிக்கலெல்லாம் எங்களுக்குன்னு ஆகும். ஏதாவது அது உடஞ்சிக்கிச்சுன்னா முழுக்க இதனால் பாதிக்கப்பட போவது இடுக்கி மாவட்டமும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் தான். அதனால் நீங்கள் இடத்தை தீர்மானியுங்கள், செலவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். புதிதாக ஒரு அணையை கட்டி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீர் அனைத்தும் உங்களுக்கு போவதற்கு இப்பொழுது இருக்கக்கூடிய அணை வேண்டாம் அப்படிங்கிறது கேரளத்துடைய வாதம். தமிழகம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் இவர்கள் 2 பேரும் எப்பொழுதும் ஒருமித்த கருத்துக்கு வரவே போவதில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போகிறாங்க. அது தவிர வந்து முல்லைப்பெரியார் தான் அவர் பேசினது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முல்லைப்பெரியாற்றில் கட்டப்படும் புதிய அணையின் வடிவம், அமைவிடம் மற்றும் கட்டுமான பணிகளை தமிழக அரசே மேற்கொள்ளட்டும். முழுமையான செலவை கேரள அரசு ஏற்கும் அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையோடு சொல்கிறாரு. இப்பொழுது இருக்கக்கூடிய அணை பாதுகாப்பற்ற முறையில் இருக்கிறது, எனவே வேறு அணை வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கருத்து. ஆனால் தமிழக அரசு தொடர்ச்சியாக இல்லை இந்த அணை பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து 999 ஆண்டுகள் குத்தகை உரிமை தமிழகத்திடம் இருக்கிறது. 999ங்கிறது வந்து ரொம்ப அதிகமான காலம். அதுக்குள்ள அந்த மனித உயிர்கள் இருக்குமாங்கிறதே கூட நம்மளால் இன்றைக்கு சொல்ல முடியாது. ஸோ அந்த பிரச்சனை எப்போ தீரும் அப்படின்னு தெரியல எனக்கு. இப்போ திரும்ப நம்ம வந்து கர்நாடகாவுக்கு வந்துடுவோம். நேற்றைக்கு அதை பற்றி பேசியிருந்தோம். திரும்ப இவர் வந்து காங்கிரஸ்லேருந்து வருவதனால, சதீஷனும் காங்கிரஸ் தான், இவரும் காங்கிரஸ் தான். ரேவந்த் ரெட்டி தெலங்கானா அவர் வரல, அவருக்கு பதில் துணை முதல்வரை அனுப்பிச்சிருந்தார். அவங்க எல்லாருமே வந்து நோ டீலிமிட்டேஷன், ஏன்னா அதுதான் காங்கிரஸுடைய இப்பொழுதைய அதிகாரப்பூர்வ கொள்கை. ஸோ அதை வந்து டிகே சிவகுமார் முன்வைக்கிறாரு. அதுக்கு அவர் நீண்ட காரணங்கள் சொல்கிறாரு. தென்னிந்தியா தான் மிக அதிகமாக அதோடைய பாப்புலேஷனை ஒப்பிட்டு பார்க்கையில் மிக அதிகமாக ஜிடிபியில் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனால் எங்களை வந்து நாங்கள் தான் ஒழுங்காக இந்த குடும்ப கட்டுப்பாடு என்பதை எல்லாம் செய்தோம், பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணோம், எங்களை வந்து இதுக்காக பனிஷ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா வந்து வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு க்ரோத் பாயிண்ட்டாக இருக்குது
அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. இவர் ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு, இதே பாயிண்ட் வந்து தமிழகம் அப்படியே ஏற்றுக்கொள்ளும். என்ன சொல்கிறாருன்னா, எங்களுடைய இந்த மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும் தொகை டெவல்யூஷன் எவ்வளவு பங்கு பிரித்து கொடுக்கிறார்கள்ங்கிறது 4.7% இருந்தது. அது 3.6% குறைந்தது. இப்போ 4.131% 16வது ஃபினான்ஸ் கமிஷனில் ஏறி இருக்கு. ஆனால் எங்களுக்கு மீண்டும் 4.7% வேண்டும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. இதே இதை இப்போ சொல்லலை விஜய். ஆனால் ஒரு வெள்ளை அறிக்கை தாவேக அரசு வந்தவுடனே மரிய வில்சன் வெளியிட்டார். அதில் இதே ஆர்குமெண்ட் எப்படி வந்து நடுவில் குறைந்த தமிழகத்துடைய பர்சன்டேஜ் மீண்டும் முன்னே கொடுத்த அந்த அதிகமான அளவை நோக்கி போகணும் அப்படிங்கிறத தமிழகமும் வேறு இடத்துல சொல்லியிருக்கு. அதை மட்டும் நம்ம மார்க் பண்ணிப்போம். அடுத்தது மேகதாட்டு. ஸோ மேகதாட்டுவை பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக இருக்கார். மேகதாட்டுவை கட்டுறதே தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்குமாகத்தான் அப்படின்னே சொல்லிட்டார். மேகதாட்டுவை ஏங்கயா கட்டுறீங்க அப்படின்னா, பிரதர் ஒன்லி ஃபார் யூ, அதனால் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்ட்டார். உங்களுக்கு உதவுவதற்கு எங்களுக்கு உதவுங்கள் அப்படின்னே சொல்கிறார். ஆனால் அது எப்படிங்க அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. நாங்கள் கேட்கவே இல்லைங்களே, எங்களுக்கு உதவுறதுக்கு தாங்கிறீங்க, நாங்கள் உங்களை உதவவே கேட்கலையே. சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்க சொல்கிற தண்ணியை கொஞ்சம் கொடுங்கய்யா, அதை விட்டுவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்காக தான் நாங்கள் எங்கள் வீட்டில் ஒரு அணை கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதை எப்படி நாங்கள் ஒத்துக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இவருடைய பாயிண்ட். கடைசியாக அமித்ஷாவுக்கு வரும். இவர் வந்து முக்கியமான பாயிண்டாக சொல்கிறது, நதிகள் இணைப்பால் 100 ஆண்டுகளுக்கு இந்தியாவில் தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. அவருக்கு உள்ளே வரும்பொழுதே தெரியுது இவங்களில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே. அதில் இந்த மொத்தம் 5 பெரிய மாநிலங்கள் எடுத்துக்கிட்டால் 3 மாநிலங்கள் டிஷ்யூம் போட்டுக்கிறதே தண்ணிக்காக தான். கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை, கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பிரச்சனை. ஆக்சுவலாக கர்நாடகாவுக்கும் கேரளத்துக்குமே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, கர்நாடகத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கும் தண்ணியில் பிரச்சனை இருக்குது. அப்போ இவங்க எல்லாருக்கும் தண்ணியில் தான் பிரச்சனை. ஆந்திராவும் தெலுங்கானாவும் தான் அதை பற்றி பெருசாக பேசலை. இதோ தெலுங்கானாலையும் பல பகுதிகள் பயங்கர ட்ரை, தண்ணி இல்லாத காடுகள். அதனால் பிரம்மபுத்திராவை காவிரியுடன் கோதாவரி வழியாக இணைத்தால், ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு கோதாவரியும் காவிரியும் இணைத்தால் பிரச்சனை 500 TMC தண்ணி உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரா. இவர் அடுத்த லெவலுக்கு போயிட்டார். நான் அப்போவே சொல்லிட்டேன், இதை நம்ம எதுங்க சும்மா பிரம்மபுத்திராவை பிடிச்சி இழுத்து. பிரம்மபுத்திராங்கிற நதி ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சைனா, பங்களாதேஷ் போன்ற 2 நாடுகள்லையும் சேர்ந்து அது இருக்குது. இங்கே 2 மாநிலங்கள் பிரச்சனை இல்லை, அது 3 நாடுகளில் அது ஓடிட்டு இருக்கு. இதில் ஒரு பயம் காட்டிக்கிட்டே இருக்காங்க. சைனா வந்து இது யாருக்கு இந்த பயத்தை யார் தெரியுமா சொல்லுவா? பாகிஸ்தான் தான் சொல்லுவோம். நம்ம வந்து சொல்கிறோம், சிந்து நதியில் உனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாதுடா, நீ வந்து எங்கள் நாட்டில் தீவிரவாதிகளை அனுப்பிச்சு பஹல்காமில் ஒரு படுகொலையை நிகழ்த்தின அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நிறுத்திட்டோம். அப்போ இஷ்டத்துக்கு, அதாவது நான் தண்ணி உனக்கு வேணுங்கிறப்பெல்லாம் உனக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன், எனக்கு வேண்டாங்கிற போது தான் உனக்கு தண்ணி திறந்து விடுவேன். இங்கே மழை நிறையா பெஞ்சதுன்னா திறந்து விடுவேன், மழையே இல்லைன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு 1 வருஷத்துக்கு மேலாக ஓடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எனக்கு வர தண்ணியை தடுக்கிறியா, நான் வந்து சைனாட்ட போய் சொல்லி பிரம்மபுத்திராவில் உனக்கு வர தண்ணியை நிறுத்திடுவேன் அப்படின்ட்டு. சைனாலாம் இஸ் கேப்பபிள் ஆஃப் தட். பிரம்மபுத்திராவில் வெள்ளம் வந்தால் அது இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மாநிலங்கள், அதில் அசாம், மேற்கு வங்கம் 2 மடங்கும், சில வடகிழக்கு மாநிலங்கள் வழியாகலாம் போகுது. அது வங்கதேசத்துக்குள்ளே நுழைந்து அதுக்கப்புறமா திரும்ப அது ஒரு மாதிரி அப்படி இப்படி சுற்றி போயிட்டுருக்கு. அதை நீங்கள் அது கற்பனைக்குமே எட்டாத ஒரு விஷயம், அதை கொண்டு வந்து கோதாவரியில் இணைக்கிறது. அதுக்கு நடுவில் ஏகப்பட்ட மற்ற ஆறுகள் இருக்கின்றன. ஒடிசாவில் ஓடக்கூடிய மகாநதி போன்ற ஆறுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இடையில கங்கை வேற இருக்கும். எப்படி இது எல்லாத்தையும் தாண்டி இங்கே வானத்து வழியாக தண்ணியை கொண்டு வந்து தரப்போகிறாங்களா இல்லையா அப்படின்னு அமித்ஷா என்ன ஐடியா வச்சுருக்காரு அப்படின்னே தெரியல. பயங்கரமான ஐடியா ஒன்று வச்சுருக்காரு. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தென் மாநிலங்களின் வளர்ச்சி நாட்டின் முன்னேற்றத்துக்கு மிக முக்கியமானது. தகவல் தொழில்நுட்பம், வாகன உற்பத்தி, மருந்து உற்பத்தி மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் தென் மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கண்டுபிடிப்பு மற்றும் வருவாயீட்டும் துறைகளில் தென் மாநிலங்கள் பல சிறந்த மரபுகளை உருவாக்கியுள்ளன. அடுத்த 5 முதல் 7 ஆண்டுகளில் நாம் கடந்த 70 ஆண்டுகளில் அடைய முடியாத இலக்குகளை அடைய வேண்டும் என்றால் அப்போ தான் நாம் வந்து உலகளாவிய போட்டியில் நாம் நமது இடத்தை உறுதிப்படுத்த முடியும். அதற்கு தென் மாநிலங்களின் முன்னேற்றம் அவசியமானது. தென் மாநிலங்களின் முன்னேற்றத்துக்கு தண்ணீர் முக்கியமானது. அப்படி வந்து தொடர்றாரு தண்ணி. அவர் ஓரளவுக்கு உண்மைதான். இப்போ நமக்கு வந்து பவர் பிளான்ட் ஏதாவது வேணும்னா தண்ணி முக்கியமாகிறது, செமிகண்டக்டர் பிளான்ட் போடணும்னா தண்ணி முக்கியமாகிறது,
டேட்டா சென்டர் போடணும்னா தண்ணி முக்கியமாயிருது. அப்போ இதெல்லாம் நமக்கு எல்லா மாவட்டங்களிலும் கிடைக்கவில்லை என்றால், நிலம் அதிகமாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய மாநிலங்களில் நம்ம இந்த தண்ணி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தண்ணி தான் வந்து ஒரு மிக முக்கியமான ஒன்று. ஈவன் அக்ரிகல்ச்சரே எடுத்துங்களேன். நம்ம வந்து அண்டர் யூட்டிலைஸ்ட் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் நமக்கு. பல பகுதிகள் மானம் பார்த்த பூமி. அங்கெல்லாம் ஒரு வாய்க்கால் இருந்ததுன்னா, நிச்சயமாக இரிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். நிலத்தடி நீர் நிறையா உயரும். நல்ல விதத்தில் நம்ம வந்து விவசாயத்திலேயே நல்ல வருமானம் பார்க்க முடியும். ஆனால் எப்படி செய்ய போகிறீங்க? இப்போ தமிழகம் பெரும்பாலும் சமதரையை கொண்டது. அது இயற்கை கொடுத்த கொடை அது. அந்த காரணத்தினால சோழர்கள் அதுவும் எல்லா இடத்துலையும் செய்யலை. இப்போ வடார்காடில் பண்ண முடியாது, கொங்கு பகுதியில் பண்ண முடியாது, டெல்டா காவிரி டெல்டாவில் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதன் காரணமாகத்தான் அது வந்து ஒரு மாதிரி ஈரோடு தாண்டி தஞ்சாவூர் மாவட்டம் வரைக்கும் காவிரி போகக்கூடிய பகுதிகளில், அதுவும் அது திருச்சியை தொடும் பொழுது தான் பலவிதமான கால்வாய்களை வெட்டி எங்கெங்கெல்லாமோ தண்ணி கொண்டு போக முடியுமோ எல்லாம் போனாங்க. ஏன்னா அது சமத்தரையானது. கர்நாடக பகுதியெல்லாம் அப்படி கிடையாது. அது ஒரு நம்ம பீடபூமி அப்படின்னு சொல்லுவோம். பிளாட்டோ, ஒரு சற்றே உயர்ந்த மேடும் பள்ளவுமான பகுதி. நீங்கள் வந்து விமானத்தில் பறக்கும் பொழுது கர்நாடகத்திலிருந்து மகாராஷ்டிரத்தை நோக்கி போகும்பொழுது நீங்கள் நிறைய ஹில்லி ரேஞ்சஸை பார்க்கலாம். அதே மாதிரி விந்திய மலைகள் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தென்னிந்தியாவை வட இந்தியாவிலிருந்து பிரிக்கக்கூடிய ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஹில்ஸ். அப்போ இதற்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய நதி நீரை எப்படி இந்த பக்கம் கொண்டு வருவீர்கள்? இதெல்லாம் நிறைய சிக்கல் இருக்குது. இதை வந்து தண்ணீரை சார்ந்துள்ளதுங்கிறது உண்மைதான். விவசாயம், தொழில், ஆரோக்கியமான குடிமக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் என அனைத்து துறைகளிலும் தண்ணீர் ஆன்மாவாக உள்ளது. பல ஆண்டுகளாக தண்ணீர் வீணாக கடலில் கலக்கும் நிலை ஏற்பட்டதால், இது ஒன்று, தண்ணீர் வீணாகலாம் கடலில் கலக்கல. தண்ணி எங்கேயாவது போயாகணும். அதை தேக்கியெல்லாம் வச்சுக்க முடியாது. அது கடலில் கலக்கிறது. அதில் கொஞ்சத்தை எடுத்து பயன்படுத்த முடியுமான்னு பார்க்குறீங்க. பிரம்மபுத்திரா முதல் காவிரி மற்றும் கோதாவரி வரை முக்கிய நதிகளை இணைப்பதன் மூலம் இது வந்து ரொம்ப நாள் ட்ரீமாக நம்ம நாட்டில் பல ஆட்சியாளர்களுக்கு இருக்குது. ரஜினிகாந்த் முதற்கொண்டு, அவர் ஆட்சியாளர் இல்லை, சூப்பர் ஸ்டாருங்க, அதனால் அவரை சொல்லியே ஆகணும். எப்போ யார் இந்த ஸ்கீமை ஆரம்பித்தாலும் நான் 1 கோடி ரூபா தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பண்ணிட்டா அடுத்த 100 ஆண்டுகளுக்கு இந்தியாவில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாமல் தடுக்க முடியும். இந்த முயற்சி எரிபொருளை சேமிக்கவும், சுற்றுச்சூழலை மேம்படுத்தவும், செலவு குறைந்த போக்குவரத்து முறையை உருவாக்கவும் உதவும். அதனால் இதை பற்றி நாங்கள் மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில் மற்றும் மாநிலங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனோடு சேர்ந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு ஏற்கனவே நிலுவையில் உள்ள நதிநீர் பிரச்சனைகளையும் சேர்த்து நாங்கள் ஹேண்டில் பண்ண பார்க்குறோம். தென் மாநிலங்கள் இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு பரஸ்பர பேச்சுவார்த்தை மற்றும் ஆக்கப்பூர்வமான தீர்வுகள் மூலம் நிலுவையில் உள்ள நதிநீர் தகராறுகளை விரைவாக தீர்க்க முன்வர வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இட் இஸ் நாட் ஈஸி. ஏன்னா எப்போ வந்து ஒரு பிரச்சனை தீர்க்க முடியுமா தீர்க்க முடியாதாங்கிறத அதை பார்த்தாலே நமக்கு தெரிய வரும். அந்த விதத்தில் இது வந்து அவ்வளவு எளிதாக தீர்க்கக்கூடிய ஒன்றாக தெரியல. அட்லீஸ்ட் இதை கொஞ்சம் வெளிப்படையாக கூட்டாக சேர்ந்து பேசுகிறார்களேங்கிற அளவுக்கு எனக்கு சந்தோஷம். பார்க்கலாம் இது எப்படி இந்த நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதில் தான் மத்திய மாநில அரசுகளுடைய திறமை என்பது இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி நடக்கிறது என்று வரும் காலங்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.